மெஜாரிட்டி எலமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிவன் அரே நம்பர், அரே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஒரு நம்பர் வந்து ரிட்டன் த மெஜாரிட்டி எலமெண்ட். மெஜாரிட்டி எலமெண்ட்னா என்னன்னா தட் அப்பியர்ஸ் மோர் தென் n/2. இதில் பார்த்தீங்கன்னா 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. 7/2 வந்து 3, மோர் தென் 3, அதாவது 4 டைம்ஸ் ஆவது வரணும் ஒரு எலமெண்ட். ஸோ 4 டைம்ஸ் ஆவது ஒரு எலமெண்ட் வந்துச்சுன்னா அதுதான் மெஜாரிட்டி எலமெண்ட். அது என்ன எலமெண்ட்டோ அதை ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது எந்த நம்பர் அரே லென்த்து டிவைடட் பை 2 அதை விட அதிக டைம் வந்திருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த எப்போதுமே ப்ராப்ளம் பார்க்கும்போது கன்ஸ்டன்ஸ் பாருங்கள். கன்ஸ்டன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 × 10⁴. 10⁴ 4 சைபர். அப்போ 1ல் இருந்து 50,000 வரைக்கும் இருக்கலாம். அந்த நம்பர்ஸ் அத்தனை நம்பர்ஸ் இருக்கலாம். 50,000 நம்பர்ஸ் கொடுக்கலாம் உனக்கு இன்புட்டாக. அப்போ ஏகப்பட்ட நம்பர் வரும். அப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எலமெண்ட் வந்து ஒன்று தான் இருக்க முடியும். ஏன்னா 7 எலமெண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் 4 தடவை வர முடியும். இன்னொரு எலமெண்ட் 4 தடவை வர முடியாது. ஏன்னா 4 தடவை வந்தால் 8 எலமெண்ட் ஆகிடும்ல. ஸோ ஒரு எலமெண்ட் மட்டும் தான் 4 தடவை வர முடியும். ஸோ இந்த மெஜாரிட்டி எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட்டும் 50,000 எலமெண்ட் இருக்கலாம். ஒரு எலமெண்ட்டும் எத்தனை வாட்டி வந்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும். கரெக்டாக? ஒரு கவுண்டர் பத்தாது. ஒரு எலமெண்ட் எத்தனை வாட்டி கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த கவுண்டர் வந்து நம்ம n/2 விட அதிகமாக இருக்குதோ அதுதான் மெஜாரிட்டி எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் வேணும். ஸோ அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் கவுண்டருக்கு வந்து we need to have a dictionary மேப் வச்சுக்கோம். ஓகே, டிக்ஷனரி மேப்பாக ஏதோ டி மேப் இது வச்சுக்கோம் பேர். ஓகே, இப்போ நான் ஒரு வேல்யூஸாக போகிறேன் நம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ ஹாவ் டு அந்த கரஸ்பாண்டிங் கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது? ஐ நீட் டு ஹாவ் இதை வந்து நான் ப்ராபப்ளி கவுண்டர்னு வச்சுக்கலாம். ஈஸி. ஸோ கவுண்ட் ஆஃப் எந்த கவுண்டரு என்ன வேல்யூ வருதோ அந்த கவுண்டர், ரைட்? 2னா 2ஓட கவுண்டர். ஓகே, மேப்பில். ஸோ இந்த 2ஓட கவுண்டர் வந்து நான் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு அந்த கவுண்ட் டாட் கெட்டு என்ன வேல்யூ அந்த வேல்யூ எடுத்து அது கூட ஒன்று ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2 இருக்காது. எடுத்த உடனே 2 இருக்காது. ஓகே, அப்போ டிஃபால்ட்டாக நம்ம 0 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வாட்டி 2 பார்க்கும்போது 2 இருக்காது. பை டிஃபால்ட்டாக 0, 0 + 1 1. ஸோ கவுண்டர் 1. அப்போ கவுண்ட் ஆஃப் 2 வந்து கவுண்ட் ஆஃப் 2 இருக்குல்ல இந்த மேப்பில், கவுண்ட் ஆஃப் 2 வந்து 1 இருக்கும். அடுத்த வாட்டி லூப் போடும்போது 2 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்துடும். கெட்டு டிஃபால்ட் வேல்யூ போகாது. +1னா 1 + 1 2 அசைன் ஆகிடும். இந்த மாதிரி தான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம். ஒரு வாட்டியும் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இஃப் கவுண்ட் ஆஃப் வேல் அந்த பர்டிகுலர் கவுண்டர் வந்து கிரேட்டர் தென் நம்ம லென் ஆஃப் நம்ஸ் டிவைடட் பை 2 இன்டீஜர் டிவிஷன் பை 2 இதை விட அதிகமாக இருக்குது, நம்ம கவுண்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மெஜாரிட்டி எலிமெண்ட் என்ன, அந்த வேல் தான், அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். முடிஞ்சா வந்து சன்சி இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா லூப் படிக்கிறோம் ஆல் த அரே. ஸோ ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம், எல்லா வேல்யூவும் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. பட் இந்த இஷ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கடைசியாக வந்துட்டு ஃபாலோஅப் வந்து could you solve the problem in linear time. linear timeனா ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இதை நான் ChatGPTல போடும்போது அது வந்து இந்த பாயர் மூர் ஓட்டிங் அல்காரிதம் ஒரு அல்காரிதம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த அல்காரிதம் என்ன அப்படின்னா வாட் வி டூ இஸ் பேசிக்காக இதை வந்து நம்ம வந்து
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒரு மெஜாரிட்டி எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? அப்போ நம்ம பார்க்குற எலமெண்ட் தான் மெஜாரிட்டி எலமெண்ட், அதுதான் கேண்டிடேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டா? இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம்? கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக? எத்தனை வாட்டி வந்துடும் கவுண்ட் பண்ணணும். இனிஷியலாக கவுண்டர் வந்து 0வாக இருக்குது. இப்போ நான் கவுண்ட் பண்ணிட்டே வரேன். கரெக்டாக? இப்போ இதான் கேண்டிடேட்டு 2வாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறேன்னா கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன் 1. அடுத்த வாட்டி அதே வேல்யூ தான் பார்க்குறேன். கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன், கவுண்டர் 2 ஆகிடுச்சு. இப்போ நான் கேண்டிடேட் இல்லாமல், கேண்டிடேட் என்ன இருக்குது 2, கேண்டிடேட் இல்லாமல் வேல்யூ பார்க்குறேன். வேறு வேல்யூ நான் பார்த்தேன்னா அப்போ என்ன பண்ணேன்? அந்த கவுண்டர் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். திருப்பி கேண்டிடேட் இல்லாமல் வேல்யூ பார்க்குறேன், கவுண்டர் டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ கவுண்டர் 0 ஆகிடுச்சு. கவுண்டர் 0 ஆகிடுச்சுன்னா நம்ம கேண்டிடேட் என்ன பண்ணுறோம்னா அடுத்த வேலை வரும்போது கேண்டிடேட் மாற்றிடுறோம் அடுத்த வர வேல்யூ. இப்போ கேண்டிடேட்டு 1 ஆகிடுது. ரைட்டு? அடுத்த வாட்டி வரும்போது இப்போ கேண்டிடேட் வேறு வேல்யூ வருது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கவுண்டரை, இங்கே கவுண்டர் 1 இருக்கும், கவுண்டர் டிக்ரிமெண்ட் பண்ணணும், கவுண்டர் 0 ஆகிடும். ஓகே? இப்போ அடுத்தது வர்றது கவுண்டர் 0 ஆகிடுச்சுனால அடுத்தது வர்றது கேண்டிடேட் ஆகிடும். ஸோ எப்பப்பெல்லாம் கவுண்டர் வந்து 0 ஆகுதோ, ரைட், நம்ம கேண்டிடேட்டை அடுத்த வர நம்பரை கேண்டிடேட்டாக அசியூம் பண்ணிக்கிறோம். ரைட்? இந்த லாஜிக் ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம கேண்டிடேட் எதை ட்ராக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து n/2 அதிக நம்பர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிடும். இப்போ வந்து மெஜாரிட்டி எலமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த அரேல. ஓகே? ஸோ இப்போ நம்ம இதை வந்து லெட்ஸ் டூ இட். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் தேவை. கேன் வச்சுப்போம். அப்புறம் வந்து ஒரு கேண்டிடேட்டே வச்சுப்போம். அப்புறம் வந்து ஒரு கவுண்ட் தேவை. கேண்டிடேட் வந்து இனிஷியலாக நன்னா இருக்குது, கவுண்டர் வந்து 0வாக இருக்குது. ஓகே? இப்போ லூப் அடிப்போம். ஓகே? இப்போ இஃப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, கவுண்ட் 0வாக இருந்தால் நம்ம கேண்டிடேட்டை அப்டேட் பண்ணணும். கேண்டிடேட்டை நம்ம கரண்ட் வேல்யூக்கு அப்டேட் பண்ணிடுறோம். இப்போ கரண்ட்டாக கவுண்ட் 0, அதனால் 2க்கு கேண்டிடேட் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இஃப் val is equal to candidate. இப்போ எப்பப்பெல்லாம் புதுசாக நம்பர் பார்க்குறோமோ அது வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். எல்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கவுண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஸோ கேண்டிடேட் எப்போ அப்டேட் ஆகும்? கவுண்டர் 0 வந்தால் தான் அப்டேட் ஆகும். ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கேண்டிடேட் 2வாக இருக்கும். அடுத்து அதே கேண்டிடேட் தான் பார்க்குற அடுத்த வரும்போதும். அப்போ கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுற. எப்போ நீ வந்து வேறு கேண்டிடேட் பார்க்குறியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது 1 வருது இல்லை, அடுத்து இங்கே 1 வருதா, 1 வரும்போது கவுண்டர் வந்து 2வாக இருக்கும். கரெக்டாக? இது வந்து 1ஆக இருக்கும், கேண்டிடேட் வந்து 2வாக இருக்கும். அப்போ கவுண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு வரும்போதும் கவுண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இது முடியும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 வாட்டி கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், இங்கே 2 வாட்டி டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ அடுத்த வர நம்பர் வந்து கேண்டிடேட்டாக மாறிடும். இதுக்கு கவுண்டர் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கேண்டிடேட்டாக மாறிடும். ரைட்? அடுத்து வேறு நம்பர் வந்தால் கவுண்டரு 0 ஆகிடும். அதுக்கு அடுத்த வர நம்பர் கேண்டிடேட்டாக மாறிடும். ஓகே? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, அந்த கேண்டிடேட் தான் மெஜாரிட்டி எலிமெண்ட். ஸோ இதில் we have not used space. ரைட்? ஸோ இந்த அல்காரிதம் பேர் வந்து Boyer-Morse voting algorithm.